வணக்கம். பிக் பாஸ் டே 27 போன வாரம் இது மாதிரி ஒரு ஃபயரான எபிசோடாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்காத ஒரு வாரத்தில் ஒரு ஃபயரான எபிசோடாக மாறி இருக்கு. அது மாறினதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்னென்ன காரணங்கள் இன்னைக்கு பண்ணதில் எல்லாமே என்னோட ஒத்து போணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3 விஷயங்களை தவிர அந்த என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே திவாகர்ட்டேருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. திவாகர் வந்து உள்ளார போகும்போதே நான் சொல்லி அமிச்சேன், வெறும் ரீல்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்லாம். ஆனால் உள்ளார போய் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு தான் உள்ளார போயிருக்கீங்கன்னா நீங்கள் அங்கே உள்ளே இருந்திருக்கவே தேவையில்லையே, வெளியிலே இருந்திருக்கலாமே, எதுக்கு அங்கே உள்ளார போய் இருந்துட்டு இருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ் வந்து ஒரு வாட்டி டாஸ்க்கு உள்ளார கூப்பிட்டுருக்காரு. அப்போ இவர் வந்து பிக் பாஸ் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் ரீல்ஸ் ஆரம்பிச்சிட்டேன், ஒரு 30 செகண்ட் தானே வெயிட் பண்ணியிருக்க வேண்டியது தானே அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இங்கே காசு கொடுக்குறோம், ரீல்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே உள்ளார கூப்பிடல. ஸோ நீங்கள் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டா உடனே போய் ஆகணும், எல்லாருமே போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதாகட்டும். அதில் எனக்கு ஒரு பீரியடுக்கு மேலே இவர் ரொம்ப இவரை பற்றி இந்த ரீல்ஸு நடிக்கிறத பற்றிலாம் ஓவராக பேசிட்டாரா, ஐயோ இதை சொல்லிட்டு அதனால் இவர் வந்து எதுவும் கான்டென்ட் கொடுக்காம விட்டுருவாரோ அப்படின்னு ஒரு பெரிய பயம் இவருக்கே வந்துருச்சு போல இருக்குது. ப்ராப்ளி டாக் பேக்கில் வந்து சொல்லியிருப்பாங்களா இருக்கும். திவாகரை வச்சு தான் லாஸ்ட்டு ஒரு 20 நாள் 25 நாட்களாக ஓட்டிகிட்டு இருக்கோம், ஸோ அதையும் கெடுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இவரை விஜய் சேதுபதியே சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உங்களை ரீல்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை, உங்களை போய் கேமரா முன்னாடி நடிக்க வேணாம் அப்படின்லாம் சொல்லலை, ஆனால் அதை தவிர மற்ற விஷயங்களையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்மளுக்கு சிரிப்பு தான் வந்தது. சரி, ஓகே, இவரோட நடிப்புங்கிறது எந்த அளவுக்கு வந்து இந்த ஷோக்கு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது இவர் வந்து ரொம்ப பண்ணுற விஷயங்கள்லாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த தகுதி தராதரம் பற்றிலாம் பேசினார். அப்போ இவர் சொன்னார், இவர் வந்து அவங்க வா போன்லாம் பேசுகிறாங்க, ஸோ அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நீங்கள் டிசைட் பண்ண முடியாது, அடுத்தவங்களோட தகுதி தராதரத்துலாம் நீங்கள் டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு விஷயத்த சொன்னார். அதாவது பிரவீனை பாருங்கள், ஏற்கனவே பார்வதி வந்து அவர் வாடா போடான்னு தான் பேசுவேன்னு சொன்னாங்க, ஸோ அவங்க வாடா போடான்னு பேசுகிறதுனால அவங்களுக்கு தகுதி இல்லை, தராதரம் இல்லை அப்படின்னு மாறிடாது அப்படின்னு. பிரச்சனை என்னன்னா, நீங்கள் எப்பொழுதுமே வாடா போடான்னு பேசிட்டு அங்கே இவங்களோட வாதமாக கூட அதுதான் இருந்தது. பார்வதியோட வாதம் என்னவா இருந்தது, நான் சண்டே அப்போ மட்டும் வாடா போடான்னு கூப்பிடல, எப்பொழுதுமே அவனை வாடா போடான்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனால் இங்கே ரம்யா பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு ஆளை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உடனே வந்து வா போ, நீ என்ன வேணாலும் பார்த்துக்குவ, நீ சும்மா போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏதாவது ஒரு ஆளை வந்து ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு தான் இவர் வந்து அந்த தகுதி தராதரத்தை எடுத்துகிட்டு வந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், மதுரையில் இந்த தகுதி தராதரம்லாம் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிப்பை பேஸ் பண்ணி சொல்கிறது, இன்னொன்று வந்து அவங்களோட பிஹேவியரை பேஸ் பண்ணி சொல்கிறது. இங்கே அவர் சொன்னது, அவர் இந்த சைடு ஒரு பக்கம் வந்து நீங்கள் பண்ணுறதை வாங்க போங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு, இவங்க அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஷட்டப் பண்ணுறதுக்கு உடனே அவரை மரியாதை இல்லாமல் பேசி, அப்படி வந்து சில பேரை வந்து நம்ம கடந்து போவோம், ஒதுங்கி போவோம் தெரியுமா, இவங்கெல்லாம் பேசின வேலைக்கே ஆகாதுன்னு. அது மாதிரி தான் அவர் வந்து மீன் பண்ணார். அதை ஒரு பக்கம் கரெக்டாக வந்து அவர் பேசலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் ரம்யாவையும் கொஷின் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கொஷின் பண்ண விதத்துலலாம் தப்பு இல்லை, ஆனால் அவர் மீன் பண்ணதை இதை தான் மீன் பண்ணார் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்கலாம். பட் எனிவே, இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த அட்வைஸ் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஷோவில் அவங்க நிறைய நாள் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருமே ஒரு விடலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து வந்து எஃப்ஜே வந்து இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கை தட்டிகிட்டு இருந்தார் திவாகரை போட்டு அடிக்கும் போது. அப்புறம் எஃப்ஜேக்கே திருப்பி அடி விழுந்தது, நீங்கள் என்ன அது வந்து நாக் அவுட் பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், ஆளை தூக்கிடுவேன் அப்படி இப்படின்லாம் பேசுகிறது, அது வந்து சரியே கிடையாது அப்படின்னு. அப்புறம் பிக் பாஸை வந்து ஒரு பக்கம் சபரி வந்து அண்ணான்னு கூப்பிட்றதாகட்டும், இன்னொரு பக்கம் டூட்னு கூப்பிட்றதாகட்டும், இது எப்போ நடந்ததுன்னு தெரியல. இவர் போய் கேட்டிருப்பார் போல பிக் பாஸ் டே, நான் உங்களுக்கு டூடுன்னு கூப்பிட்றது ஓகேவா அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்னது அதுதான். இப்போ எஃப்ஜே வந்து கடைசி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தால் பிக் பாஸே ஃபைனல் ஸ்பீச்சில் வந்து டூட்னு கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி வந்து குருநாதர்னு கூப்பிட்டாரு, இது மாதிரிலாம் கூப்பிட்டாரு அப்படின்னு. ஏன்னா இதில் பிரச்சனை என்னன்னா, அந்த டூடு அப்படிங்கிறது அவர் சொல்லும்போது அது பிக் பாஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை, அந்த ஒரு வேவ்லென்த்தே இல்லை. அண்ட் டாப் ஆஃப் இட் இன்னைக்கு விஜய் சேதுபதி சொல்லுவார் தெரியுமா, அதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வேறு பேரை சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருந்தது, அந்த பீரியடே நீங்கள் கொடுக்காம நாளே அப்படி கூப்பிடும்போது அது வந்து சரியில்லை, அந்த பொசிஷனுக்கு ஒரு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொன்னதாகட்டும். இதெல்லாம் வந்து எஃப்ஜேக்கு கொடுத்த ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பிரவீனை கூப்பிட்டு ஒரு விஷயத்த பேசினார். அதாவது இவர் சட்டை போடாமல் இருந்ததுக்கு, அப்புறம் இவர் நடிக்கும்போது வந்து நடுவில் தொல்லை பண்ணதுக்கு, இதெல்லாம் என்ன, ஏன்னா இவர் நடிப்புன்னு அடிக்கடி பேசிகிட்டு இருக்கவர் யார், பிரவீன். அதில் ரொம்ப உள்ளார போய் நிறைய விஷயங்கள்லாம், நிறைய என்னென்ன மொழிகள் இருக்குது, அதில் என்னென்ன
எமோஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி காட்டி ரொம்ப அதில் வந்து உள்ளார இருக்கார். அவருக்கு அவரோட நடிப்பை பற்றி குறை சொன்னால் கோவம் வருது. ஆனால் இன்னொருத்தர் அவர் நடிப்போ இல்லையோ அவருக்கு அது வந்து அது நடிப்பு தான். ஸோ அதை வந்து நீங்கள் கிண்டல் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டதாகட்டும். அதுக்கப்புறம் வினோதுக்கு திருப்பி அங்கே விழுந்தது 20 அவர்னாச்சும் பரவாயில்லைங்க, ஒரு வருஷம் இப்போ 20 வருஷம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேமஸ் ஆன ஆள், உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு அந்த பொறுமை இல்லையா? அவரை போய் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது அதை வந்து ஞாபகப்படுத்துறாரு. இவர் வந்து என்ன சார், அவர் பக்கத்தில் போய் தொல்லை பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க, நான் பக்கத்தில் இருந்து பண்ணல, தூரத்துலேருந்து தான் பண்ணேன் அப்படிங்கும்போது வினோத் நியாயப்படுத்துறாரு. அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணது நீங்கள் தானே அப்படின்னு திருப்பி கேட்டோன்னா உடனே இல்லை சாரி அப்படின்னா, அவர் சாரிலாம் என்கிட்ட சொல்லாதீங்க, இதெல்லாம் பண்ண வேணாம். அதான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வினோத்தை என்ன கொஞ்சம் கேட்டுருக்கலாம். வினோத்தை ஆக்சுவலாக கேட்க வேண்டியது என்ன நிறையா இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சட்டை இல்லாத பிரச்சனை வரும்போது பிரவீன்ட்டு அதே கேள்வி கேட்கப்படுது. இங்கே அவர் மட்டும் தான் சட்டை போடாமல் இருக்காரா, இல்லை எவ்வளோ பேர் சட்டை போடாமல் இருக்காங்க அப்படின்னு எஃப்ஜேன்னு பேர் வருது. அதுக்கப்புறம் கம்ருதீன் பேர் வருது. அப்புறம் சபரியோட பேர் வருது. இவ்வளோ பேர் இங்கே சட்டை போடாமல் இருந்திருக்காங்க. அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இல்லையா? அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கேட்கணும்னு தோணும் இல்லையா? இது வந்து குழந்தைங்கள் பார்ப்பவங்க அப்படின்னு ஷோன்லாம் உங்களுக்கு தோணும் இல்லையா? அவர் பண்ணும்போது மட்டும் தான் தோணுச்சா அப்படின்னு கேட்டதாகட்டும். இன்னொரு பக்கம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார்? ஏன்னா அவங்கள்ட்டேருந்து எதுவுமே வரல. கனியை பற்றி என்ன குறையுமே சொல்லியா? ஸோ ஒரு பக்கம் சபரிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, இதை எடுத்து. ஏன்னா சபரிக்கும் வந்து அந்த அது பார்த்தா ஒரு சைடில் ரொம்ப கத்தி பேசுகிறாரு அப்படிங்கிற மட்டும்தான் அப்போ கண்டிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கண்டிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சபரி வந்து சேம் சைட் கோல் போடுறாரு, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறாரு, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை நியாயம் பேசுகிறாரு, மற்ற டைம்ல எல்லாம் நியாயம் பேசல அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கனியை பற்றி எந்த டாபிக்குமே வரல. உடனே கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரம்யாக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் சபரிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, எஃப்ஜேக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பர்ஃபெக்டாக விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்கள்ட்ட கனிக்கிட்ட வந்தது. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, உங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னீங்க, அது வந்து ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு அது வந்து அசௌகரியமாக இருந்ததுன்னா அது சொன்னதில் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அது வந்து நீங்கள் ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் தானே சொல்லியிருக்கீங்க, உங்கள் கூடவே இருக்கிறவங்க அத்தனை பேர் சட்டை போடாமல் சுற்றிருக்காங்களே, அவங்களுக்குலாம் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னா அந்த அம்மாட்ட கரெக்டான பதில் வரும்போது அந்த அம்மாட்ட வந்து தான் இந்த மாதிரி ரொம்ப பயஸ்டாக இருக்கும் அப்படின்னு புரிகிற மாதிரியே தெரியல. ஏன்னா நிறைய இடங்களில் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க, சிரித்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதியே ஒரு பக்கம் சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்னைக்கு கனிக்கு விட்டதும் ஒரு நல்ல இது தான். ஆனால் அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க மாற போகிறாங்களா, இல்லை இதே கண்ட்ரோலில் இருக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து ரம்யா பண்ணது கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்தது. அதாவது அவங்க உடனே அழுகிற மாதிரியும் ஃபீல் பண்ணுற மாதிரியும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு கேள்வி கேட்டுருவார். அதாவது நீங்கள் வெளில போய் ஏதோ ஒரு பெரிய ஆள், நான் வெளில இதெல்லாம் பண்ணியிருக்கேன், கண்ணாப்புனா அசிங்கமாக பேசுகிறதெல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படின்னா அந்த வேலையை பார்க்க போயிட வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இப்போ சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க அதனால கொஞ்சம் அஃபெக்ட் ஆனாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ ஃபீல் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இவ்வளோலாம் தெரியலையே அப்படின்னு. வர நாட்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த கேள்வி கூட கேட்கப்பட்டுச்சு, யார் வந்து இங்கே வந்து ஒன்றுமே பண்ணாமல் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு. அப்புறம் விஜய் சேதுபதி கேட்டதுக்கப்புறம் எஃப்ஜே அப்படின்னு அப்புறம் இன்னொரு ஆள் வந்து அவங்க டீமில் உள்ள ஒரு ஆள் வினோத்னு சொன்னாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சொன்னோன்னே அவங்க டீம்லேருந்து இப்போதைக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நாளைக்கு தான் பார்க்கணும். நாளைக்கு இதே கேங் இருக்குமான்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஒயில்ட் கார்டெலாம் உள்ளார வர போகிறாங்க. ஒயில்ட் கார்டு உள்ளார வந்து ஒரு குட்டையை குழப்புவாங்க, எல்லாரை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். ஸோ அப்போ திருப்பி இந்த கேங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி எல்லாருக்குமே கரெக்டான அட்வைஸ் கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கு நடுவில் வந்து கம்ருதீன் பார்வதி திருப்பியும் வந்து இக்னைட் ஆகுது போல இருக்குது, திருப்பியும் வந்து ட்ரை பண்ண போகிறாங்க போல இருக்குது. இந்த சைடு ஒரு கோல் போடுறாரு கம்ருதீன் வந்து, ஒரு பக்கம் யார் அவரோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் அரோராவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் இவங்க எதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படிலாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. இவர் வந்து இந்த சைடும் போக முடியாமல் அந்த சைடும் போக முடியும். இவர் இந்த சைடு வரதுக்கான காரணமே என்னென்னா, அங்கே அரோரா சைடில் வந்து துஷார்ட்ட ஓடிட்டு இருக்கிறதுனால தான். அவரோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் அண்ட் ப்ரைமரி சாய்ஸ் வந்து அரோராவாக தான் இருக்குது. இங்கே வந்து அவர் வந்து ஃபுல்லாக எஃபர்ட் போட மாட்டேங்கிறாருன்னா இங்கே ஃபுல்லாக வந்து அதை பற்றி பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? பார்வதி. அதனால தான் ஒரு பக்கம் விடவும் முடியாமல் பிடிச்சிக்கவும் முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி குழப்பமான நிலையில் இருக்காங்க. பட் எனிவே, ஸோ இதெல்லாம் தான் என்னை பிக் பாஸ் எபிசோடில் நடந்தது. ஒரு பக்கம் நடுவில் துஷாருக்கும் அரோராக்கும் வேறு நீங்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இவருக்கு ஒன்றுமே சொல்லலை. விக்ரம்ஸ்க்கு வந்து அவருக்கெல்லாம் பெருசாக அட்வைஸ் பண்ணல. அவரும் அது அவரோட தவறை உணர்ந்த மாதிரியே எனக்கு தெரியல. அவரோட தவறு என்னென்னா, அவரோட கேம் என்னதுக்காக வந்திருக்காரு? அவர் யார்ட்டையும் வந்து இது மாதிரி ஃபன்னும் அவ்வளோவா பண்ண மாட்டேங்கிறாரு. எங்கே ஃபன் பண்ணுறாரு? ஏதாச்சும் டாஸ்க்குன்னு வந்து பேசும்போது ஃபன் பண்ணுறாங்க. ஆனால்
இந்த ஹவுஸே எல்லாரையுமே வந்து சந்தோஷமாக வச்சுருக்காரு. எல்லாமே வந்து ஒரு ஃபன்னான காமெடி மூமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இதை வச்சு எவ்வளோ நாள் ஓட்ட முடியும்? யாரும் அங்கே வந்து நாமினேஷன் பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் இப்படியே எவ்வளோ நாள் சர்வே பண்ண முடியும்? சர்வே பண்ண முடியாது. மக்கள் வந்து ஓட்டிங்கில் வரலைன்னா மக்கள் மறந்துடுவாங்க. ஸோ ஓட்டிங் வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்றைக்கி கொடுத்த அட்வைஸ்லாம் எடுத்துகிட்டு உண்மையிலேயே ஸ்மார்ட்டான பிளேயர்ஸ்னால் அவங்க வந்து எடுத்துகிட்டு விளையாடுவாங்க. இது வந்து நல்லா புரிஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்சு விளையாடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வியனா தான். ஏன்னா வியனாக்கு எல்லாத்தையும் வந்து நோட்டீஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி 2 பேரை சொல்லவே இல்லை, கெமி அண்டு இன்னொரு பக்கம் சுபிக்ஷா. ஏன்னா 2 பேருமே எதுவுமே பண்ணலை. கெமி வந்து பார்த்திங்கன்னா முதல் வாரத்தில் திட்டு வாங்கினதுக்கப்புறம் முதல் வாரத்தில் நாமினேஷனில் வந்ததுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம நாமினேஷனில் வந்தால் காலி ஆகிடுவோம். ஸோ நாமினேஷனே வரக்கூடாது. நாமினேஷனில் வரக்கூடாதுன்னா எந்த பிரச்சனையுமே இன்வால்வ் ஆகக்கூடாது. அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இனிமேல் முதலாம் உள்ள சீசனில் ஸ்மார்ட்டாக வந்து இது மாதிரி உட்காந்துருக்க ஆளில் நாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி அந்த ஸ்மார்ட்னஸ் மிஸ் ஆகுது. அப்புறம் நேற்று பிக் பாஸ் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சீசன்லாம் எல்லாருமே எங்கள் சீசன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து ஒருத்தர் கூட சொல்லலை அப்படின்னு சொன்னதாகட்டும். இதெல்லாம் வந்து இந்த சீசனில் ஒரு ட்ராபேக்காக தான் பார்க்கப்படுது. பார்ப்போம். இன்றைக்கி வந்து நல்லா விளாசி விட்டுருக்காரு. இதை வந்து உள்ளார போய் கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்போம் வர நாட்களில். வேறு என்ன இதே மாதிரி நான் சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.